வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் பேட் கேர்ள் திரைப்படத்தில் அஞ்சலி சிவராமன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இவருடன் சாந்தி பிரியா, சரண்யா ரவிச்சந்திரன், ஹிருது ஹருண், டிஜே சசங் பொம்மி ரெட்டி வள்ளி ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு அமித் திரிவேதி இசையமைத்துள்ளார். மேலும் வெற்றிமாறன் மற்றும் அனுராக் காஷ்யப் இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளனர். இந்த படம் ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவின் 54வது பதிப்பில் நடைபெறும் போட்டியில் திரையிடப்பட தேர்வு செய்யப்பட்டது. இந்த படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது. வெற்றிமாறன் மற்றும் அனுராக் காஷ்யப் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக கலைப்புலி எஸ் தானு, இயக்குனர் மிஷ்கின், நடிகை டாப்சி பன்னு ஆகியோரும் வந்திருந்தனர். அதில் பேசிய வெற்றிமாறன், எந்த வித்தியாசமான கதையாக இருந்தாலும் அனுராக் காஷ்யப்பிடம் பகிர்ந்து கொள்வது எனது வழக்கம். அப்படி இந்த கதையை பகிர்ந்து கொள்ளும் போதே நாங்கள் இருவரும் சேர்ந்து படத்தை தயாரிக்கும் எண்ணம் இருந்தது. வேறு சில காரணங்களுக்காக தள்ளி போனது. ஆனால் விடுதலை 2 பட ஷூட்டிங்கின் போது இந்த படத்தின் முதல் பாதியை பார்த்த அனுராக் இந்த படத்தை தயாரிக்கிறேன் என்று கூறினார். ஆக அனுராக் காஷ்யப் தயாரிக்கும் முதல் தமிழ் படம் என்றார். இதையடுத்து படத்தின் டீசர் வெளியானது. டீசரில் 10 பருவத்தில் ஒரு பெண்ணின் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை மையமாக கொண்டு படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் டீசரில் பாய் ஃப்ரெண்டை வைத்துக் கொள்வது, டேட்டிங் செல்வது, ப்ளூ பிலிம் பாப்பியா என கேட்பது எல்லாம் இடம்பெற்றுள்ளது. இந்த டீசரை பார்த்த பலர், இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது பள்ளியில் படிக்கும் பெண் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என படம் எடுப்பது சரியா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் இயக்குனர் மோகன்ஜி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பிராமண பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை சித்தரிப்பது இந்த குலத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. வெற்றிமாறன் அனுராக் காஷ்யப் கோவிடம் இருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. பிராமண பெண்ணின் அப்பாவும் அம்மாவும் பழையவர்கள் இல்லை, இந்த காலகட்டத்திற்கு மாறாமல் இருக்கிறார்கள். உங்கள் சொந்த ஜாதி பெண்களிடம் இதை முயற்சியுங்கள். முதலில் உங்கள் சொந்த குடும்பத்திற்கு அதை வெளிப்படுத்துங்கள் என காட்டமாக பதிவிட்டுள்ளார். இவரின் இந்த பதிவுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் குவிந்து வருகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.